Hello friends, welcome to Veran Architect. So 3 floor plan series வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளோர் பிளான் இமேஜஸ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் பிளான் இமேஜை வந்து நம்ம வந்து நம்மளோட ரிவிட் ஃபைலில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஒர்க்கிங் பிளேஸில் வந்து சென்டரில் வந்து செட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் பால்கனி வந்து இப்போ ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இன்சர்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த இமேஜை வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணணும். கரெக்டாக ஸ்கேலுக்காக இருக்கா அப்படின்ற வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 அடி வித்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசீம் பண்ணிவிட்டு பிக் ஆஃப் செட் யூஸ் பண்ணிட்டு 3 அடி செட் பண்ணிடுவோம். ஸோ இந்த லைனுக்காக தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளோர் பிளான் இமேஜை வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறணும். ஸோ ஸ்கேல் பண்ணி முடித்தோங்காட்டி நம்ம வந்து அடுத்து வந்து வால் வந்து க்ரியேட் பண்ணணும். வால் ஆப்ஷனில் போய்ட்டு அதோட அன்கனெக்டட் ஹைட்டை வந்து லெவல் 2 செட் பண்ணிக்கிறணும். அதோட எடிட் டைப் போய்ட்டு டிஃபால்ட்டாக வந்து ஜிப்சம் வால் போர்டு அப்படின்ற ஒரு ஒயிட் மெட்டீரியல்ஸ் வந்து வால்க்கு வந்து செட் பண்ணிக்கலாம். அதோட கட் பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு திக்கான டார்க்கான ஒரு கலர் வந்து நம்ம செட் பண்ணிக்கிடுவோம். ஃபைனலாக அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வால் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நான் ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாலோட சென்டரில் பிக் பண்ணி கரெக்டாக சென்டரில் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வால் வருதோ அங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வால் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னோடய ஒர்க் வந்து ஈஸியாகணும் அப்படின்றக்காக வந்து நான் ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வால் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து லைன் பை லைனாக கூட நீங்கள் வரையலாம். ஃபஸ்ட்டு வந்து லைன் பை லைனாக வரைய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வால் வருதோ அங்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் அண்ட் ஜாயின் கமாண்டை யூஸ் பண்ணி தேவையில்லாத வாலெல்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கனாக்க இன்டீரியரில் பார்ட்டிஷியன்ஸ் வால்லாம் இருக்குது. ஸோ மெயின் வாலை காட்டிலும் கம்மியான திக்னஸ் உள்ள பார்ட்டிஷியன்ஸ் வால் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் பார்ட்டிஷியன் வால் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்ட்டிஷியன் வால் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். நான் வந்து டிஃபால்ட் வால் திக்னஸ் உள்ள வாலில் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து வால் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாலோட திக்னஸ் மாற்றணும்னா அதோட எடிட் டைப்பில் போய்ட்டு அதோட திக்னஸில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் வால் வந்து 9 இன்ச்சஸ், பார்ட்டிஷியன் வந்து 4.5 இன்ச்சஸ் அப்படின்னு வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வாலை வந்து க்ரியேட் பண்ண முன்னாடி இதில் வந்து ட்ரான்ஸ்பரன்சி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 60 வச்சுக்கோங்க. அப்போ தான் பேக்ரவுண்டில் உள்ள இமேஜ் வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத வால்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த தேவையில்லாத வால்ஸ்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடணும். ஸோ வால் இருக்கிற இடத்துல மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத வால்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுவோம்.
ஸோ வால்ஸ் தேவையில்லாத வால்ஸ்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி முடிச்ச முன்னாடி அதுக்கு வந்து டோர் அண்ட் விண்டோஸ் வந்து செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து வால் ஓப்பனிங்ஸ்லாம் எங்கே வருதோ ஸோ அந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எடிட் டைப்பில் போய்ட்டு வால் ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து எங்கெங்கெல்லாம் டோர் விண்டோஸ்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் டோர் அண்ட் விண்டோஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து சைஸ் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட எடிட் டைப் போய்ட்டு அதோட வித்து அண்ட் ஹைட் இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அதோட டோர் அண்ட் விண்டோஸ்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி கரெக்டாக எந்த சைடு வந்து அந்த ஓப்பன் எங்கிட்ட வந்து அது வந்து அடையணும் அப்படின்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கப்போர்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வால் ஓப்பனிங் வந்து கொடுத்துருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸு மெயின் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா நான் அந்த இடத்துல லோட் ஃபேமிலி கொடுத்துட்டு யூஎஸ் மெட்ரிக்கில் விண்டோஸ் வந்து பெரிய விண்டோவாக ஒரு விண்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு பெட்ரூமு ஹால்லாம் வந்து பெரிய விண்டோ சைஸ் செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். பாத்ரூம்ஸில் எங்கெங்கெல்லாம் வெண்டிலேட்டர் வருதோ அங்கெங்கெல்லாம் அந்த வெண்டிலேஷனுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்மால் சைஸ் விண்டோஸ் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து வந்து வழியாக பார்த்திங்கனாக்கா ரூம் சைடில் இன்டீரியரில் சில ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எங்கெங்கே தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ லோட் ஃபேமிலியில் போய்ட்டு நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி செட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கிச்சன் கேபினெட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து வித் சிங்கோடு உள்ள ஒரு கவுண்டர் டாப்பை செலக்ட் பண்ணி இதோட லென்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதோட ஆரோக்கியம் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த வாலோட எட்ஜுக்காக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் லோட் ஃபேமிலி போய்ட்டு யூஎஸ் மெட்ரிக்கில் ப்ளம்பிங் போய்ட்டு வாட்டர் க்ளோசெட் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இடத்துல அதோட ஆங்கிள் மாறணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது மல்டிபிள் டைரெக்ஷனில் வந்து அது சேஞ்ச் ஆகிக்கிறோம். நம்ம எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத் டேப்பு இது வந்து பார்த்திங்கனாக்கா வாஷ் பேசின். ஸோ அகைன் லோட் ஃபேமிலி போய்ட்டு ஸ்பெஷாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்ம வந்து அந்த லேண்ட்ரி ஏரியாவில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் உள்ள இமேஜை வந்து செலக்ட் பண்ணி இப்போ டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில
ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ரிவிட்டில் வந்து இன்சர்ட் பண்ணணும். காம்போனன்ட்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெட்டு, மாடர்ன் சோபா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ரிவிட் சிட்டியில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். ரிவிட் சிட்டியில் நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம வந்து அதில் லாகின் பண்ணி நம்ம வந்து நமக்கு எந்த வகையான காம்போனன்ட்ஸ் வேணுமோ அதை சர்ச் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ரிவிட்டில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபைல்ஸ் காட்டிலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே நல்லா டிசைனாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கத்தில் வந்து செட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோபா வந்து ஒரு லாங் சைஸில் ஒரு பெரிய செட்டு சோபா. ஸோ அந்த சோபா வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்டு, நம்ம வந்து பெட்டு எந்த பெட்ரூமில் கரெக்டாக வந்து எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். காம்போனன்ட்ஸில் போய்ட்டு லோட் ஃபேமிலியில் போய்ட்டு டிவி ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். ஹாலு, பெட்ரூம்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிவி ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதோட டிவியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஆஃப்செட் வந்து 2 feet செட் பண்ணிவிட்டு அதோட டிவி ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய காம்போனன்ட்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல கேப்சூர் போய்ட்டு டால் கேபினெட் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். பெட்ரூம்ஸ்லாம் அந்த வால்ட்ரோப் செட் பண்ணுறாங்களா அதுக்காக வந்து நம்ம வந்து இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ரூமுக்கு ஒன்று மட்டும் செட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து காப்பி பண்ணி நமக்கு தேவையான இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஃப்ளோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிக் லைன் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாலோட அவுட்ரு ஏஜில் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபவுண்ட்ரி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸில் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு ட்ரிம் அண்ட் ஜாயின் கமாண்டை யூஸ் பண்ணி கார்னர் ஃபுல்லாக ட்ரிம் அண்ட் ஜாயின் கமாண்டை கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஃபைனலாக ஓகே கொடுத்துடலாம். ஃப்ரண்டில் இருக்க பால்கனிக்கு ஒரு காங்கிரீட் ஃப்ளோர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ காம்போனன்ட்ஸில் போய்ட்டு பிளான்ட் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கெங்கே வேணுமோ பிளான்ட்லாம் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் பிளான்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்னர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிளான்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரண்டில் வந்து பால்கனி போர்ஷனில் வந்து அதே மாதிரி வந்து பிளான்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிளான்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அரை கமாண்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் கொடுத்து 6 இது கொடுத்துட்டு லாஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக எல்லா காம்போனன்ட்ஸ் எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து முடிஞ்ச முன்னாடி 3D வியூ செட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து வாலோட டாப் சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து அதோட ஃபவுண்ட்ரி தெரியணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டார்க் கலரை நம்ம கொடுத்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சாலிட் ஃபில்னு இருக்கும், அதை வந்து கொடுங்க. அது கொடுத்தா தான் வந்து அதோட கலர் வந்து நமக்கு வந்து ரியலாக தெரியும். ஸோ இப்போ வந்து 3D வியூ வந்து நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கணும்.
இப்போ ஏதாவது ஒரு சைடு வியூ வச்சுட்டு செக்ஷன் பாக்ஸை வந்து எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணிவிட்டு அதோட டாப் கீயை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கட் லைன் வந்து கரெக்டாக வந்து எந்த இடத்துல கட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஐசோமெட்ரிக் வியூ செட் பண்ணிக்கணும். ஐசோமெட்ரிக் வியூ செட் பண்ணிட்டு நம்ம டபுள் ஆர் கொடுத்து ரெண்டரிங் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.